வணக்கம் என்னாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே. இது ஒரு அவசர பதிவு. யாருக்கான பதிவு அப்படின்னு சொன்னால், முழுக்க முழுக்க சுமிக்கு தான் இந்த பதிவு. அதாவது உடம்பு சரியில்லாதவன் நான், சுகர் பேஷண்ட்டு. நானே மாத்திரை போடணும். இப்போ சூர்யா கூட என்கிட்ட கேட்டான், நீ எப்படி நோன்பு வச்சிருவியா? மாத்திரை போடணும், நேரத்துக்கு உனக்கு மாத்திரை கொடுக்கணும், கால் வலிக்குதுண்ட, அதுக்கு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை ஏதாவது போடணும். ஆனால் நீ எதுவுமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இப்படி நோன்பு வைக்க போகிறேங்கிறியே. நைட்டு வந்ததே 1 மணி, எதுக்காக காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு போட்டுக்கிட்டு பூனை ஏதோ பாத்திரத்தை விட்டுற மாதிரி உருட்டிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டேன். நான் ஒரே வாரத்தில் என்ன சொன்னேன், எப்பா உன்னைய தொந்தரவு பண்ண விரும்பலை, உன்னைய 4 மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சு நீ சமையல் பண்ணி கொடுப்பா, இல்லை ஏதாவது கொஞ்சம் செஞ்சு வைப்பா. இதே நேற்று நாங்கள் கோயம்புத்தூர் போகாமல் மதுரைக்குள்ளேயே இருந்திருந்தோம்னா, நேற்றே போய் நைட்டே நெல்பேட்டை மார்க்கெட்லேயோ இல்லை வேறு ஏதாவது சுப்பிரமணியபுரம் மார்க்கெட்லேயோ மீனோ கறியோ சிக்கனோ வாங்கிட்டு வந்திருப்பேன். சமைச்சு வச்சுட்டு நைட்டு வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே சகர் சாப்பாடு சாப்பிட்டு நான் நோன்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். நான்லாம் சின்ன பிள்ளைலாம் இருந்தப்போ எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணும். நெல்பேட்டைக்கு போய் இல்லையானா காஞ்சிமார் தெரு, காஞ்சியார் தோப்பு, சுப்பிரமணியபுரம் ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் போய் மீனை வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு ஏன்னா மீன் தான் கெட்டு போகாது. நைட் நேரம் வாங்கி அதை க்ளீன் பண்ணி நல்லா கருவாட்டு குழம்பு ஏதாவது ஒன்று வைப்பாங்க. காலையில் 4 மணி 4:30 மணிக்கு சோறு மாத்திரம் நைட்டே வச்சுருது. எந்திரிச்சு எல்லோரும் சகர் சாப்பாடு சாப்பிட்டு நோன்பு வைப்போம். சரி, அதை மாதிரி இவளை நேற்று கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் வந்திருந்தோம்னா ஏதோ ஒன்று சொல்லி நைட்டே சமைச்சு வைக்க சொல்லியிருப்பேன். ஏன்னா அவளுக்கும் ஏற்கனவே எங்கள் இதில் நிறைய ஈடுபாடு இருக்குது. இவள் வளர்ந்த இடமும் இஸ்லாமியர்கள் வீட்டில் தான் வளர்ந்துருக்கா. அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. சரி வேணாப்பா, நைட் நேரம் உனக்கு உடம்பு சரியில்லாமல் வேறு இருக்குது, என் கூட வந்தாலும் அவளும், நான் வண்டி ஓட்டுறேன் பக்கத்தில் உட்காந்து வந்தான். என்னை மாதிரி அவளும் தான் தூங்காமல் வந்தால். நானாவது 10 மணி லைவ் போடலாம், 9 மணிலேருந்து 1 மணி நேரம் லைவ் போட்டுக்கிட்டு பயந்தே நான் கார் ஓட்டினதை பார்த்துக்கிட்டே வந்தான். சரி ரைட் ஓகேன்ட்டு நான் தான் காலையில் எழுந்திரிச்சு 4 மணி 4:30 மணிக்கு சமைச்சு முடிச்சுட்டு குக்கரில் கொஞ்சம் சோறு வச்சு கொஞ்சோன்னு தேங்காய் துவையல் அதை அரைச்சி வச்சு நான் சாப்பிட்டுட்டு நோன்பு நியத்து வச்சாச்சு. இப்போ இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, உண்மையிலே சுமிக்கு இந்த இதில் ஈடுபாடு இருக்கா இல்லையா, இல்லை உன் புத்தி எதுவும் மழுங்கி போச்சா? காலையில் தான் நான் கேட்டேன், எங்ககிட்ட காசு இல்லைங்க, சுத்தமாக 500 ரூபா 1000 ரூபா கூட இல்லை, பணம் கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்டா. ஏப்பா என்னம்மா வாங்கிட்டு வரவா, இது சிக்கனு மீன் கறி எது வேணுமா, நான் வேணால் நேரில் வரவா, உன் பிரச்சனையெல்லாம் எப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு அதெல்லாம் நீங்கள் வர வேணாம், எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு, எதுவுமே இல்லை, நீங்கள் எனக்கு பணம் மாத்திரம் போட்டு விடுங்க. நான் நோம்புண்டா சத்தியமாக சொல்கிறேன், அல்லா மேலே ஆணையாக சொல்கிறேன், குரான் மேலே ஆணையாக. காலையில் சுமிகிட்ட கேட்டப்போ சுமி சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, நான் இன்றைக்கி நோன்பு வச்சுருக்கேன், 30 நோன்பு வைக்க போகிறேன், அதனால் எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு வர்றதா இருந்தால் சாயங்காலமாக வாங்கிட்டு வாங்க, அதோட நோன்பு கஞ்சி வாங்கிட்டு வாங்க அப்படி. ஏன்னா இந்த நோன்பு இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு, இன்னையிலேருந்து நான் நோன்பு கஞ்சி வாங்கி சாயங்காலம் 6 மணி லைவ் முடிஞ்ச உடனே நீ நோன்பு துறப்பேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பேரிச்சம்பழம் நோன்பு கஞ்சி இதெல்லாம் வச்சு நோன்பு துறக்க வேண்டிய நேரம் வந்தவொடனே அந்த பாங்கு சொல்லி முடிஞ்சவொடனே நோன்பு துறப்பேன். அப்போ என்கிட்ட சரி நான் சொல்கிறேன், அச்சு மகனை கூட அனுப்பி விடுப்பா, சின்னவனை நான் நோன்பு கஞ்சி கொடுத்து விட்றேப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எல்லாத்தையும் ஊழுன்னு கேட்டுவிட்டு கடைசியில் பார்த்தா ஷார்ட்ஸு போட்டிருக்கா புரோட்டா சாப்பிட்ற மாதிரி. இது எந்த வகையில் நியாயம்? என் மச்சான் இருக்கார், அவரும் நோன்பு வைக்கல போல், என் சம்பந்தக்காரம்மாவும் நோன்பு வைக்கல போல், இவளும் நோன்பு வைக்கல போல். புரோட்டா கடையில் உட்காந்து புரோட்டாவும் சால்னாவும், அதாவது நான் இவளையே இப்போ சத்தம் போட்டேன், எதுக்கு இப்போ நீ நேரம் லைவ் போடுற, லைவ் போட்டு அதுவும் சமைக்கிற மாதிரி எது வீடியோ போடுற, நான் வேறு இங்கே பசியில் படுத்து கிடக்கிறேன், நீ அங்கே ஒன்று தாளிக்கிற வாசனை, அது பாவக்காயோ சீனிவரக்காவோ இல்லை ஏதோ ஒன்று, அந்த வாசனை என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. கடுகு உளுந்து போட்டு தாளிக்கிறாங்க இல்லை ஏதேதோ பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதை வைக்கும்போது இதே வருதையே ஒரு கரிமீனாக இருந்தால் என்ன ஆகும்? நான் அதையே தொந்தரவுன்னு நினைக்கிறேன். அதை வீடியோவாக எதுக்குப்பா லைவாக எடுத்து போடுறேன்னு சொல்லி சூர்யாவே திட்டுறேன். ஆனால் இவ புரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊத்துறாமானி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கான். யார்? இந்த சுமிங்கிறவ. அப்போ காலையில் என்கிட்ட சொன்னது எல்லாம் முழுக்க பொய்யா? அப்போ நீ என்ன தான் ஒரு நோன்பு கூட உன்னால் வைக்க முடியாதா? வருஷத்தில் ஒரு தடவை ரம்ஜான் வருது, அதுலேயும் தலை நோம்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. நானே உடம்பு சரியில்லாதவனே, சுகர் பேஷண்ட்டே, பல்ல கடிச்சிக்கிட்டு எச்சி கூட முழுங்காமல் நான் அவ்வளோ கடுமையான விரதத்தை நோன்பை நான் நோத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? ஒரு நோன்பு வைக்கிறக்கு உனக்கு துப்பு இல்லையா? உன் இஸ்லாத்தில், நம்ம இஸ்லாத்தில் இதைத்தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? முக்காடு மாத்திரம் போட்டால் பத்தாது, சரியா? அதை கடைப்பிடிக்கணும். 30 நோன்பு நீ வைக்கணும்.
காலைல என்கிட்ட என்ன சொல்லி காசு கேட்ட, சாயங்காலம் நோன்பு கஞ்சி உனக்கு எதுக்கு, நோன்பு வைக்காத ஆளுக்கு உனக்கு எதுக்கு நோன்பு கஞ்சி? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? இதை தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்கள் அப்பா அம்மா? இப்படி தான் நீ வளர்ந்த விதமா? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? எனக்கு பயங்கர டென்ஷன். என் மகனாவது நோன்பு வச்சானான்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்கணும்னு நினச்சேன், அதுவும் கேட்கல. எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாத்தையுமே கட்டுப்படுத்து. இல்லை ஒன்று உன் கூட இருக்கிறவன் அந்த உன் கள்ளக்காதலை இருக்கான் பாரு சுகையிலுங்கிறவன், அவனை நீ என்ன சொன்ன? அவன் 5 வேளை தொழுகையாளி, அவன் வந்து நோன்பு வைக்கணும்னு சொல்லி இது இஸ்லாத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ளவன் அப்படின்னு சொல்லி நீ மீடியாக்குள்ளெல்லாம் சொன்ன. என்கிட்டையுமே சொல்லியிருக்க ஒரு தடவை, அவரை தப்பாக பேசாதீங்க, அவர் தொழுகையாளி, அவங்க வாப்பா உம்மாலாம் வந்து ரொம்ப வந்து நேர்மையானவங்க, இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறவங்கன்னு சொல்லி சொன்னீல. அப்படி இருக்கும்போது அவனாவது உனக்கு எடுத்து சொல்லியிருக்கணும்ல. கட்டின புருஷன் நான் சொல்கிறது தான் நீ மதிக்கலை கேட்கலை. கள்ளக்காதலை அவன் சொல்கிறதையாவது நீ கேட்டிருக்கணுமா இல்லையா? நோன்பு வச்சிருக்கணுமா இல்லையா? எதுக்கு உனக்கு இந்த வேலை? நோன்பு வைக்காமல் என்கிட்ட நோன்பு வச்சேன்னு சொல்லி எனக்கு பொய் சொல்கிறது பிடிக்காதுங்க சுத்தமாக. அதுவும் வந்து என் கூட இருக்கிறவங்க பொய் சொன்னால் எனக்கு பழியாக கோவம் வரும். நான் பேசுகிறேன் வைக்கிறேன்னா அது சின்ன சின்ன உருட்டுகள், அதெல்லாம் வந்து இயல்பாக பேசுகிறேன். என் தங்கச்சிகளுக்கு தெரியும், அண்ணன் எது பேசுனாலும் சும்மா ஜஸ்ட் பார் பண்ணுக்கு பேசுவார் அப்படின்ட்டு. இந்த நோன்பு வைக்கிற விஷயத்துலலாம் அண்ணன் கரெக்டாக இருப்பாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். என்னால் முடிஞ்ச அளவு இப்போயும் உங்களோட கமிட்மெண்ட் கொடுக்குறது என்னென்னா 30 நோன்பு முடிஞ்சால் வைப்பேன், இல்லையா எப்பயும் போல் 1, 15, 27, 30 4 நோன்பு நான் கண்டிப்பாக வைப்பேங்கிறது இந்த யூடியூப்புக்கு நான் வந்ததுலேருந்தே நான் 7-8 வருஷமாக இதை ஃபாலோ பண்ணுறேங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒன்று நீ என்ன பண்ணுற? வீட்டில் உனக்கு வேலை கிடையாது, சமைக்கிற வேலை கிடையாது, சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. ஏன் உன் மருமக பெரிய மருமகளை சமைக்க சொல்லிவிட்டு நீ வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நோன்பு வச்சுட்டு 5 வேளை தொழுதுகிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானே? எதுக்கு இந்த நோன்பு நாள் அதுவுமா காலையிலே புரோட்டா திங்கிற மாதிரி வீடியோ போடுறீங்க? இன்றைக்கி புரோட்டா திங்கிற மாதிரி போடுவேன், நாளைக்கு பிரியாணி திங்கிற மாதிரி போடுவேன். நாங்களே நேற்றோட நிப்பாட்டிட்டோம். நேற்றோட இந்த பிரியாணி சாப்பிட்றது இனிமேல் எங்களுடைய வீடியோக்களில் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியோ இல்லை பீஸா பர்கர் சிக்கன் மட்டன் குடல் இதை மாதிரி வீடியோவாக வராது. நோன்பு நேரத்தில் 6 மணிக்கு மேலே 6:30 மணிக்கு மேலே நோன்பு திறந்ததுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசுவோம். ஆனால் கடைப்பிடிக்க வேண்டிய நீயே கடைப்பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? ஒன்று என்னையை பார்த்தாவது திருந்து, இல்லை என்னையை பார்த்தாவது நோன்பு வையி. கஷ்டப்படுறவங்க, அதாவது முடியாதவங்க, உடலில் வியாதி இருக்கிறவங்க, பல நோயோடு இருக்கிற ஒருத்தரே கான்ஃபிடென்ட்டோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நோன்பு வைக்கிறாரே, நம்மையே வைக்கக்கூடாதுங்கிறத நீ உனக்கு கொண்டு வரணுமா இல்லையா? அப்படி என்ன உனக்கு வந்து நாக்குக்கு நீ அடிமையாகி போய் கிடக்குறிய? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? இது அந்த ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே வந்து சுமிக்கு வந்து படித்து சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஒரே வார்த்தை, இன்றைக்கி விட்டுரு, நாளையிலேருந்தாவது தொடர்ந்து 30 நோன்பு வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணு. தேவையில்லாமல் இந்த கள்ளக்காதலையெல்லாம் துறந்துரு. நம்ம இதில் என்ன சொல்லியிருக்காங்க மார்க்கத்தில் அதுபடி ஃபாலோ பண்ணு. தீயவையெல்லாம் பண்ணாத. நானே இந்த மாதம் பூரா கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், தண்ணி அடிச்சுட்டு லைவ் வர்றது, நேற்று முந்தா நாள் பண்ணதெல்லாம் வேறு. இந்த மான் வேட்டைங்கிறது, மல்லிகைப்பூங்கிறது, இதெல்லாம் வந்து காதலே இனிமேல் கேட்கக்கூடாது. நம்ம மைண்டு வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும்? ஒரு தூய இதில் போய்கிட்டே இருக்கணும். எந்த வார்த்தைகளும் ஆபாச வார்த்தைகளோ அருவருக்கத்தக்க வார்த்தைகளோ இல்லை மான் வேட்டை மல்லிகைப்பூ இல்லை பிரியாணி பீஸா இதை மாதிரி எதுவுமோ சொல்லக்கூடாது, தொடக்கூட கூடாது. என் சுண்டு விரல் கூட அவன் மேலே படக்கூடாதுன்னு சொல்லி காலையில் கூட என்கிட்ட ஏதோ ஒரு இதுக்கு வந்தால் லேசாக டச் ஆகிருச்சு என் மேலே அவங்க பாடி. அதனால் வேணாப்பா, படக்கூடாதுப்பா, நீ தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் நான். அதனால் இன்னையிலேருந்து நான் சுய கட்டுப்பாடோட 30 நோன்பு இல்லையோ 3 நோன்பு 4 நோம்பாவது நான் வைக்கிறேன். என்னையை பார்த்து நீயும் ஒரு 10 நோம்பாவது வச்சு பழகு. நம்ம மகனை 30 நோன்பு வைக்க சொல்லு. உங்களுக்கு என்ன வேணும்? சகர் சாப்பாட்டுக்கு எதுவும் வேணுமா? இல்லை நோம்பாளிகளுக்கு வந்து செஞ்சால் அது வந்து எனக்கு நோம்புக்கு புண்ணியம் மாதிரி தான். அதாவது நோன்பு வச்சா, அதாவது நோன்பு வைக்கிறவங்களை விட நோன்பு வைக்கிறவங்களுக்கு, இப்போ நான் நோன்பு வைக்கிறத விட நோன்பு வைக்கிறவங்களுக்கு நம்ம சகர் சாப்பாடோ இல்லை சாயங்காலம் நோன்பு திறக்கும் போதோ ஏதாவது வாங்கி கொடுத்தோம்னா அதுவே நம்மளுக்கு வந்து பெரிய புண்ணியம் சொல்லி நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. அதனால் நான் உனக்கு என்ன வேணும்னு கேளு. 30 நோன்பு நீயும் வை, அச்சுவையும் வைக்க சொல்லு, பெரியவனையும் வைக்க சொல்லு, எல்லாருமே நோன்பு வைங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். ஏன் நான் இல்லாட்டினாலும் எனது சகோதர சகோதரிகள், ஏன் மாப்பிள்ளைகள், வெளியூரில் இருக்கிற எனது மாப்பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் இன்னும் எல்லாருமே, அண்ணே உங்களுக்கு நோன்புக்கு என்ன வேணும்? உங்களுக்கு சகர் சாப்பாடுக்கு நாங்கள் ஆர்டர் போடவா, இல்லை வந்து வேறு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவா, இல்லை வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும், உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன வேணும்? சூர்யா விட்டுருங்க, அவங்க நோன்பு வைக்க மாட்டாங்க, அவங்க வந்து எப்பயும் போல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும். நீங்கள் நோன்பு வைப்பீங்க, உங்களுக்கு என்னென்ன ஆர்டர் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னையிலேருந்தே காலையிலேருந்து கிட்டத்தட்ட 200-250 வாட்ஸ்அப் மெசேஜுகள் எனக்கு குமிஞ்சு போய் கிடக்கு.
எல்லாருமே உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும், உங்களுக்கு ரம்ஜானுக்கு என்ன ட்ரெஸ்ஸு வேணும், உங்கள் சுமிக்கு என்ன வேணும், அவங்க என்ன தான் உங்கள் கூட இல்லாமல் உங்களை விட்டு விலகி இருந்தாலும் உங்கள் மகன் அவனை நோன்பு வைக்க சொல்லுங்கள், சின்னவனை அச்சுவை. அதே மாதிரி சுமியும் நோன்பு வைக்க சொல்லுங்கள். உங்களுக்கு நோன்புக்கு என்னென்ன வேணும், அரிசி வேணுமா, இல்லை வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது மீன் வேணுமா, கறி வேணுமா, நீங்கள் கூகுள் பே நம்பர் சொல்லுங்கண்ணே, பேடிஎம் நம்பர் சொல்லுங்கண்ணே, நாங்கள் ஆர்டர் போட்டு விட்றோன்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தோடு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, சுமி நோன்பு வச்சால் அதாவது சப்போஸ் வைக்கலைன்னா விட்டுருங்க. சப்போஸ் எனக்கு தெரியும் அவள் உண்மையிலே நோன்பு வச்சாளா வைக்கலையா, என்னைய மாதிரி கரெக்டாக நோன்பை ஃபாலோ பண்ணுறாளா இல்லை எச்சி முழுங்குறாளா எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன். நோன்பு வச்சால் கண்டிப்பாக நானே உங்கள்கிட்ட கேட்குறேன். அதுக்கப்புறம் என் பெர்மிஷன் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் பேடிஎம் பண்ணுங்கள். அது வரைக்கும் யாரும் அவசரப்பட்டு பணமோ எதுவும் போட வேணாம். ஏன்னா ஒரு நோம்பாளிக்கு கொடுத்தா அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இவ்வளோ மாதிரி நோம்பே வைக்காமல் வச்சுட்டுன்னு சொல்லி புரோட்டா தின்னுட்டு வீடியோ போடுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யணுங்கிறது கிடையாது. நான் போய் பார்க்குறேன் நேரில் போய். உண்மையிலே அவன் முகம் சாயங்காலத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். இந்த என் முகமே பாருங்கள் அப்படியே வாடி வதங்கி போச்சு. மத்தியானம் இப்போ மணி இப்போ 1:30 மணி ஆகுது. காலையில் 4:30 5 மணிக்கு நான் சாப்பிட்டேன். இப்போ வரைக்கும் எச்சி கூட முழுங்காமல் தண்ணி குடிக்காமல் கடுமையான விரதம் இருந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே முகம் வாடி போச்சு. இந்த வருங்க சுணங்கிட்டேன். அதே மாதிரி அவளும் இருக்காளாங்கிறத சாயங்காலம் போய் செக்கப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஓகேப்பா அவளுக்கு எதாவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுடைய திரள் நிதியவும் பண உதவியையும் நோன்புக்கு உண்டான அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஜக்காத்தா எது உதவி, அவ்வளோதான். அதையோ நீங்கள் செய்யுங்க. அது வரைக்கும் நான் சொல்லாமல் யாரும் அவள் அக்கௌண்ட்டுக்கோ என் அக்கௌண்ட்டுக்கோ பணம் போட்டுறாதீங்க. அவசரப்பட வேணாங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். எதாக இருந்தாலும் இந்தருங்க எனக்கு அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் 6 மணி லைவில் நான் வர்றேன். எனக்கு இவ்வளோ தூரம் பேசுனதுக்கே ஆண்டவே அந்த இதை கொடுத்துருக்குறாரு, எனர்ஜியை. அதனால் ஓகே, நான் 6 மணி லைவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ரமலான் வாழ்த்துக்கள், ரமலான் முதல் நோன்பு வாழ்த்துக்கள். தொடர்ந்து எல்லோரும் நோன்பு வைங்க. எல்லாருமே வீட்டில் இருக்க வேண்டிய சகோதரிகள் நோன்பை கடைபிடிங்க. 5 வேளை தொழுவுங்க. நல்லபடியாக வாங்க. சாயங்காலம் 6 மணி லைவில் சந்திப்போம். நன்றி.